ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்கள் பூரா பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. எங்கால ஜனாதிபதியாக இருக்கியா, பிஜேபி கொள்கையில் அப்புறம் தூக்கி பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்வதற்கு இல்லை. நக்சல் எங்க இருக்காங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் தானே இருக்காங்க. ராகுல் அப்படியே சகோதரியை கட்டி தாவற மாதிரி அந்த அம்மாவை தாவிக்கிறார். அந்த அம்மா பழைய நக்சலைட். அவ்வளோ பேர் இராணுவத்தோட பயிற்சி பெற்றவன் இவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த தமிழ்நாடு கதிகலைஞர் அண்ணாமலையை தவிர பிஜேபியினுடைய அடையாளங்க யாருமே இல்லை. இரண்டு திராவிட இயக்கத்துக்கும் நீங்கள் கட்டிங் பயந்து யாருக்கு பணம் கொடுக்குறான்? மீண்டும் பிஜேபி வந்தால் தமிழ்நாட்டில் தான் களம், தமிழ்நாட்டில் தான் பிஜேபிக்கு அரசு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு இன்னொரு அண்ணாமலையை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த அண்ணாமலையை வெளியே அனுப்பணும். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட அரசியல் பேசலாம் நிகழ்ச்சியில நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் பாண்டியன். வணக்கம். இப்ப நடந்த இந்த 5 மாநில தேர்தலில் வந்துட்டு 3 இடங்களை பாஜக கைப்பற்றினாங்க. ஆனா அந்த 3 இடங்கள்லயுமே ஒரு குறிப்பிட்ட பாஜகவுடைய முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக தான் அங்க வாக்கு செலுத்தப்பட்டது. ஆனா முதல்வர் பதவி அப்படின்னு வரும்போது அந்த முகம் தவிர புதுமுகங்களா எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் மத்திய பிரதேஷ்லலாம் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் தான் உட்காருவார் முதல்வர் பதவியில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த டைமில் மோகன் யாதவ் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ராஜஸ்தானில் புதுமுகம் முதல் முறையாக ஜெயிச்சு வந்த ஒரு நபரை கொண்டு முதல்வர் பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? எதுக்காக இப்படி ஒருவேளை ஆட்களை மாற்றினா பாஜக மேலே நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி சார் இது? இந்த தேர்தலமா மிகப்பெரிய வாக்கு வங்கி எஸ்டி வாக்கு வங்கி. நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்கள் பூரா பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரே காரணம் திரௌபதி முர்மு. எங்கால ஜனாதிபதியாக இருக்கியா, பிஜேபி கொள்கையில் அப்புறம் தூக்கி பார்க்கலாம். ஒன்று. நீங்கள் மத்திய பிரதேசில் யாதவ் வாக்கு வங்கி பெரிய வாக்கு வங்கி, அதனால் ஒரு யாதவ் போட்டிருக்காங்க. உத்தரகாண்டில் ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்வதற்கு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் மோடியை தவிர பிஜேபிக்கு யாரும் முகம் இருக்கக்கூடாது. பிஜேபியினுடைய முகம் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் பிஜேபியுடைய முகம். இப்போ சத்தீஸ்கரில் ஃபுல்லாக நக்சல் பெல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு சார். நக்சல் ஆட்கள் இருக்காங்க, அதனால பிஜேபி வர்றது கொஞ்சம் சந்தேகம், ரொம்பவே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்த அவங்க எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்குமே இந்த எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நக்சல் எங்கே இருக்காங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸில் தானே இருக்காங்க. நீங்கள் ஆந்திரா இப்போ ரேவந்த் ரெட்டி அமைச்சரவையில் சீதாக்கான ஒரு அம்மா. ஆமாம். நீங்கள் சோனியா அப்படியே கட்டி பிடிக்குது, பார்த்தீங்களா? அதை பார்த்தேன். ராகுல் அப்படியே சகோதரியை கட்டி தாவற மாதிரி அந்த அம்மாவை தாவிக்கிறார். ரேவந்த் ரெட்டி அந்த அம்மாவை தலையில் கையை வச்சு அணைச்சிக்கிறாரு. அப்போது சீதாக்கான 1 லட்சம் பேர் கத்துறான், பார்த்தீங்களா? ஆமாம். அந்த அம்மா பழைய நக்சலைட். அந்த அம்மா பழைய நக்சலைட்டு. முழுக்க அதாவது இந்தியாவினுடைய ஒரு 8 மாநிலங்களில் நக்சலைட் ஆட்சி தான். நக்சலைட் ஆட்சி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதிவாசி நிலங்களை கார்பரேட் எடுத்துக்கிறான். அப்போ ஆதிவாசிக்கு ஒரே பாதுகாப்பு நக்சலைட் தான். 30 வருடங்களுக்கு முன்பு இலங்கை தமிழர்கள், நீங்கள் இந்திய இராணுவம் இலங்கை விட்டு வெளியே வந்ததில்லை, வெளியே வந்த பிறகு புலிகளிடமிருந்து மற்ற இயக்கங்களிலிருந்து பிரிந்து இந்திய இராணுவத்துக்கு உதவி செய்தவர்களை பூரா இந்திய இராணுவம் வரும்போது ஒரு கப்பலை ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஏன்? இந்திய இராணுவம் வெளியேறிய பிறகு புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. புலி பூரா என்ன பண்ணுவான்? துரோகின்னு அத்தனை பேரையும் மோதல்லாம் கிடையாது, நேராக துப்பாக்கி தான். அப்போது பல குடும்பங்கள்
இந்திய ராணுவ முந்தைய கப்பல் ஏறிட்டாங்க. அப்போது கப்பலில் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் விடலை. கருணாநிதி அப்போ முதலமைச்சர். ஐயோ, அவ்வளோ பேரும் ஆயுததாரிகள், அவ்வளோ பேரும் இராணுவத்தோட மோதினவன், அவ்வளோ பேரும் இராணுவத்தோட பயிற்சி பெற்றவன், இவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த தமிழ்நாடு கதிகலைங்கிற கப்பல் அப்படியே வச்சுருக்காங்க. ஆந்திரா பக்கம் தள்ளி விடு. ஆந்திரா பக்கம் சென்னாரெட்டி சிஎம். ஐயோ, இந்த கும்பல் பூரா போய் நக்சலில் சேர்ந்துக்குவான். சேர்ந்துடா ஆந்திராவே கதி கலங்கி போயிடும். ஐயோ வேண்டாம், கப்பலை அப்படியே ஒரிசா பக்கம் தள்ளி விடு. பாருங்க, தமிழ்நாடு கப்பல் வருது, இறங்கலை சென்னையில். அந்த கப்பல் எங்கே போகுது? ஆந்திரா போகுது. வைசாக்கில் இறங்கலை, அப்படியே ஒரிசா போகுது. ஒரிசாவில் அப்போது அந்த மக்களை இறக்கி அப்படியே கொண்டு போய் மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்டில் விட்டுட்டாங்க. நானும் அங்கே போயிருந்தேன். அதில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நான் கப்பலில் போகல, பை ரோடு வழியாக போயிருந்தேன். அப்போது நான் முதல் முறை அங்கே தான் போகிறேன். மல்கங்கிரி, இந்த தண்டகாருண்யா காடு எல்லாம் யார்? நக்சல் கண்ட்ரோலில் இருக்கிற காடு. நான் எதுக்கானா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்போது தண்டகாருண்யா சரையு நதி ஓடுது, ராமாயணம் உருவான ஆறு அது. நாங்கள் இங்கேருந்து ஒரு டாட்டா எஸ்டேட்டில் போனோம். இப்போ புறப்படும் போதே அந்த ஓட்டுநர் சொன்னார், சார் இப்போ நைட்டு ஏறுறோம், நாளைக்கு நைட் போயிடலாம் சார், 24 ஹவர்ஸில் போயிடலாம். 24 ஹவர்ஸில் போக முடியல. மறுபடியும் நைட்டு பூரா ஓடி அடுத்த நாள் மத்தியானம் தான் போனோம். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஆந்திராவே ஏறக்குறைய 36 மணி நேரம் ஓடுது. ஆந்திரா முடிஞ்சு ஒரிசாவில் 10 மணி நேரம் ஓடுது. போய் பார்த்தா சட்டம் ஒழுங்கு, போலீஸு, தாசில்தார், அரசே கிடையாதுமா. அரசுங்கிற அமைப்பே கிடையாது. மருத்துவமனை கிடையாது, வேற பிடபிள்யூ கிடையாது, என்ன ஒன்றுமே கிடையாது. சர்க்கஸ், இந்த நேஷனல் சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. டென்ட்டு போட்டு அந்த சர்க்கஸ் கூடாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஸ்பி நடுவில் உட்காந்துருக்கார். சுற்றி ஒரு 300 போலீஸ் இருக்குது. யாருக்கு பாதுகாப்பு? எஸ்பிக்கு பாதுகாப்பு. எஸ்பியை பிடிச்சிட்டு போயிடுவானுங்களா? யார்? நக்சலுங்க. தண்டகாரியால் இதுதான் நிலைமை. அப்போது 5 ஒரிசா பார்டரில் நான் இருந்த இடம் மல்கங்கிரி டிஸ்ட்ரிக்டில் 5 ஸ்டேட் பார்டர். மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஆந்திரா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், 5 பார்டரு. இந்த போலீஸ் அங்கே போயிடுவான், அந்த போலீஸ் இங்கே போயிடுவான். தண்டகாருண்யால் நான் ஒரு 15 நாள் இருந்தேன். இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பெரிய லேண்டை கொடுத்துருக்காங்க. எத்தனை வேணுமோ எடுத்துக்கா, எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, ஆந்திரா பார்டரில் இதுதான் அரசியல். அப்போ சரி, இப்போ எங்கே மருத்துவமனையே இல்லை, தாலுகா ஆஃபீஸ் எங்கே இல்லை, கலெக்டர் எங்கே இல்லை, போலீஸ் எங்கே இல்லை, யார் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆதிவாசி பண்டா ஹில்ஸ்னு ஒரு பெரிய ஹில்ஸ், எது நம்ம நீலகிரி மலை மாதிரி ஒரு பெரிய ஹில்ஸு. அப்போது ஒரு கலெக்டர் நான் சந்தித்தேன். அவர் வந்துட்டு 1 மணி நேரத்தில் சிட்டிக்கு போயிட்டார். ஏன்? திருப்பி வழியில் குண்டை வச்சு பிடிச்சிட்டு போயிடுவான். யார்? நக்சலைட்டு. அப்போ உங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கு வேலையே இல்லை, அவனுக்கு தான் வேலை. அப்போது நான் ஒரு கண்ணால் கண்ட காட்சி, கண்ணீர் வரவழைக்கிற காட்சி. இந்தியாவில் இருக்கிற எல்லா பீடி இலைகளையுமே அங்கே தான் விளையுது. பீடி இருக்குல்ல, பீடி சுற்றுறாங்கல்ல, திருநெல்வேலி சொக்கலால் பீடி, கணேஷ் பீடி, தினேஷ் பீடி எல்லாமே எங்கே விளையுது? அது தண்டகாருண்யா தான். 1 கிலோ பீடி இலை எவ்வளோக்கு தெரியுமா அந்த ஆதிவாசிகிட்ட வாங்குறான்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சுமார் உங்கள் இல்லை ஒரு பொருளுக்கு விலை இருக்கும்ல. 1 கிலோ இலை பீடி இலையை எடுத்து நீங்கள் கட்டி கொடுக்குறாமா? 1 கிலோ இலை நான் கண்ணால் பார்த்து கண்ணீர் விட்டேன். எவ்வளோ கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு? 1 கிலோ இலையை அவன் சேகரித்து பதப்படுத்தி வெயிலில் வச்சு ஈரப்பதம் போய் பீடி எவ்வளோ 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 கொடுக்கலாம் அந்த உழைப்பு? சொல்லுங்கள். எப்படி 1 கிலோ அப்படிங்கும்போது ஒரு 200 ரூபா 300 ரூபா. அப்பா நெஞ்சு அடைக்குதுமா. 5 பைசாம்மா. எவ்வளவு? 5 பைசா. 5 நான் கண்ணால் கண்டது. அப்போ நக்சல் வராமல் என்ன பண்ணுவான்?
ஆதிவாசி நக்சல்ட்டு போகாமல் என்ன பண்ணுவான்? இதே நான் ஒரு 3 மணி நேரம் பேசுவேன், அவ்வளோ விஷயம். அப்போது நக்சலுடைய தேவை நீங்கள் தண்ட காரண்யத்தில் தேவைப்படுது. அப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பூரா எங்கே போவான்? நக்சல்ட்டு தான் போவான். கண்டிப்பாக. அவன் கூட சொன்னான் 5 விஷயம் வாங்கக்கூடாது, கிலோவுக்கு 10 ரூபா கூட, இல்லைன்னா பிடிச்சி போய் சுட்டு தள்ளுன்ட்டான். பணப்பெட்டியோடு வரான்ல, அவனை அப்படியே பிடிச்சிட்டு போய் பணத்தை பிரித்து எல்லாம் எடுத்துகிட்டு போங்கடான்ட்டான். பீடி வாங்குறதுக்கு ஆளே வரல. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயம். அப்போது நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸுகள் பூராமல் நீங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் வெற்றிக்கு காரணமே அந்த ஆதிவாசி மக்கள் தான். ஆதிவாசி மக்களுக்கு நக்சலைட்டு காண உறவு என்பது தவிர்க்க முடியாது. அதனால தான் அந்த 3 ஸ்டேட்டில் எல்லா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களும் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து யாதவ் வாக்கு பிற்படுத்தப்பட்ட ஒருத்தரான்ல, கண்டிப்பாக. அதனால தான் இப்போ அங்கே ஒரு எம்பிக்கு ஒரு யாதவ சிஎம்மாக போட்டிருக்காங்க. இதுதான். அப்போது பிஜேபி என்பது எப்போவுமே எப்படி கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு முந்தையே நீங்கள் கம்யூனலாக பிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலைக்கு தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணுறாரு, சுனில் பண்ணுறாரு. இதுதான் பிஜேபி. அங்கே பல சுனில் வச்சுருக்காங்க, பல பிகே பிரசாந்த் கிஷோர் வச்சுருக்காங்க. அதுதான் பிஜேபியினுடைய வெற்றி. இங்கே இப்போ பாஜக இருக்கக்கூடிய நிலைமையில வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அண்ணாமலையை தவிர பிஜேபியினுடைய அடையாளம் இங்கே யாருமே இல்லை. அண்ணாமலை செய்கிற வேலையை யாரை போட்டாலும் அண்ணாமலை செய்த வேலையை 5% கூட செய்ய மாட்டாங்க. 2 திராவிட இயக்கத்துக்கும் நீங்கள் கட்டிங் பயந்து யாருக்கு பணம் கொடுக்குறான்? அண்ணாமலைக்கு லஞ்சம் கொடுக்குறான். திமுக, அதிமுக. திமுக இப்போ கொடுக்குறான், முதல்ல அதிமுக கொடுத்தான். இது வரைக்கும் பிஜேபி வரலாற்றில் திமுக கட்டிங்கான பிஜேபி தலைவரை காமிங்க, யாருமே இல்லை. இலா கணேசன் மொத்தமாக வாங்கி செட்டில் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஹுண்டாயில் ஷேர் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டார். ஆனால் மாதம் வசூல் பண்ணுற ஆள் யார்? அண்ணாமலை தான். அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை சிசிஎம் பூரா மாவட்டத்தில் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் திருச்சி பெரம்பலூரில் நீங்கள் குவாரி கான்ட்ராக்ட் எடுக்க போய் கலெக்டர்ஸ் அடியாச்சல்ல, அண்ணாமலையுடைய பின்னணி தான். அப்போது திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான தலைவர் அண்ணாமலை தான். யாரை போட்டாலும் நீங்கள் கேடி ராகவன் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், இலா கணேசன் ஆகட்டும், பொன்னார் ஆகட்டும், யாரை போட்டாலும் அண்ணாமலை வேலையை பார்ப்பது கஷ்டம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறுவது கஷ்டத்திலும் கஷ்டம். இப்போ இதுக்கு முன்னாடி பாஜக இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்களாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், எல் முருகன் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பதவி வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வேறு பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதே பெரிய பதவி தானே. தமிழ்நாடு மாநில தலைவர் என்பது பெரிய பதவி தான். நீங்கள் இப்போ தமிழிசை அவர் பதவி காலம் முடிய போகுது. பாண்டிச்சேரி எம்பி சீட் கூட அந்த அம்மா கேட்டுட்ருக்கு. முருகன் திருப்பி தனக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் என்பது இதையெல்லாம் விட பெரிய பதவி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மீண்டும் பிஜேபி வந்தால் தமிழ்நாட்டில் தான் களம், தமிழ்நாட்டில் தான் பிஜேபிக்கு அரசியல். பிஜேபி என்பது நீங்கள் திமுக அச்சப்படுகிற ஒரே இயக்கம் பிஜேபி தான். நீங்கள் தருமபுரி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், இந்த வெற்றியெல்லாம் கோமூத்திரா வெற்றி, மூத்திரத்தை குடிச்சிட்டு ஓட்டு போட்டாங்கிறார். உடனே அண்ணாமலை பேசலை, அமித்ஷா பேசலை, நட்டா பேசலை, மோடி பேசலை, யார் பேசுகிறா? உடனடியாக நீங்கள் திமுக தலைமையே செந்தில்குமாரை மறுப்பு கொடுக்க சொல்லுது. என்ன காரணம்? அண்ணாமலை வேலை தான், அண்ணாமலை ஒர்க்கு தான், அண்ணாமலையுடைய அரசியல் வேலை தான். இந்துத்துவா எதிரி எங்க? தமிழ்நாட்டில் அண்ணாமலை, செந்தில்குமார் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் உடைய கருத்து ஸ்டாலினுடைய கருத்தா சொல்லு, செந்தில்குமாருடைய கருத்து திமுகவுடைய கருத்தா சொல்லு. யார் கேட்பா? அண்ணாமலை தான் கேட்பார். வேற யாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை. நேரடியாகவே
நாடாளுமன்றத்தில் செந்தில்குமார் பேசி வீடு காரில் இருக்கும்போதே டிஆர் பாலு லைனில் போயிட்டார், ஜெகத் ரசிகன் லைனில் போயிட்டார், துரைமுருகன் லைனில் போயிட்டார், கடைசியாக போனவர் ஸ்டாலின். பார்லிமெண்ட்டில் கார் ஏறி வீட்டில் போகிறதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுரு, ஏன்னா இங்கே அரசியல் பண்ண முடியாது. அப்போ இந்த நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? அண்ணாமலை. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலையினுடைய அருமை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு நீங்கள் தெளிவாக தெரிந்ததனுடைய விளைவு தான். இன்னொரு அண்ணாமலையை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த அண்ணாமலையை வெளியே அனுப்பணும். அந்த இனி ஒரு அண்ணாமலை கண்டுபிடிப்பது மிக மிக சிரமம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு வழக்கம் போல் நிறைய விஷயங்களை வந்துட்டு ரொம்ப தைரியமாக பதிவு பண்ணீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.